அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன ஜனாதிபதியை சந்தித்துள்ள அனுர. சஜித்துக்கு எச்சரிக்கை விடுக்கும் கிருணிகா. இலங்கையில் டின்மீன்கள் வாங்குவோர் அவதானம். தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் இருந்து நீக்கப்பட்ட சிலர் வெளியான தகவல். சீமெந்தின் விலையை குறைக்க நடவடிக்கை, வெளியான அறிவிப்பு. அரசு நிறுவனம் ஒன்றில் வழங்கப்படும் உணவில் கரப்பான் பூச்சி, அதிர்ச்சியில் ஊழியர்கள். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு. 18 நாட்களுக்கு மதுபான சாலைகள் மூடப்படும். யாழில் திருமணமான 2 மாதத்தில் இளைஞன் உயிர் மாய்ப்பு. வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் போலி வைத்தியர்கள் விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இடையிலான சந்திப்பு சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. இருவருக்கும் இடையிலான சந்திப்பு சீன நாட்டு நேரப்படி மாலை 5 மணிக்கு மக்கள் மண்டபத்தில் ஆரம்பமானது. சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஞ்சலி செலுத்தியுள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டார். இதனையடுத்து சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியகத்தை ஜனாதிபதி பார்வையிட்டுள்ளார். மேலும் சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு சென்ற ஜனாதிபதி மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். இதன்போது வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத் மற்றும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர அரசியல் ரீதியான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாச பலவீனமான அரசியல் தலைவர் என்றும் கிருணிகா வர்ணித்துள்ளார். அத்தோடு அவர் தனது தவறுகளை துரித கதியில் திருத்திக் கொள்ளாது போனால் கட்சியில் இருந்து பெரும்பாலானவர்கள் விலகிக் கொள்ளும் நிலை ஏற்படலாம் என்று சஜித் பிரேமதாசவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அதிருப்தியுற்று விலகும் பலரும் அடுத்த கட்டமாக ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தான் எந்த ஒரு கட்டத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்றும் கிருணிகா பிரேமச்சந்திர தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் விற்பனை செய்யப்படும் டின்மீன்களில் பாதியளவான டின்மீன் உற்பத்திகள் எதுவித தரச் சான்றிதழ்களும் அற்றவை என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல்களின் பிரகாரம் இலங்கையில் 28 வர்த்தக நாமங்களின் கீழ் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன. இவற்றில் 15 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தரச்சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளன. அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் 48 வகையான டின்மீன்களுக்கு இலங்கை தரச்சான்றிதழ் நிறுவனத்தின் தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஏனைய 13 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களுக்கும் எதுவித தரச்சான்றுகளும் வழங்கப்படாத நிலையிலே அவற்றின் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் இருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு உரிய கடிதங்கள் கிடைக்கவில்லை என கட்சியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழரசு கட்சியின் மத்திய குழுவிலிருந்து சிலர் நீக்கப்பட்டதாகவும் சிலரிடம் விளக்கம் கோரப்படவுள்ளதாகவும் கட்சியின் ஊடக பேச்சாளரால் அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுவரை கட்சியிலிருந்து எவ்வித கடிதங்களும் கிடைக்கப்பெறவில்லை என தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், எதிர்வரும் 18ஆம் தேதி தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் திருகோணமலையில் இடம்பெறவுள்ளது. மத்திய குழுவிலிருந்து இடைநிறுத்தப்பட்டவர்கள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு முன்பாக கோரப்படும் விளக்க கடிதங்கள் இதுவரை அனுப்பப்படவோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடிதம் கிடைக்கவோ இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேறு கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் ஊடாக போட்டியிட்டவர்கள் மற்றும் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக கூறப்படும் பலரும்
இம்முறை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த கடிதங்கள் கட்சியின் செயலாளரினால் இதுவரை அனுப்பப்படவில்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து செயலாளர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளதாவது: மாவட்ட கிளைகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட சிலருக்கும் கடிதம் அனுப்பி வைத்துள்ளோம். அத்துடன் மாவட்ட கிளைகள் கட்சியின் கட்டுப்பாட்டை மாறியவர்கள் தொடர்பான விவரங்களை அனுப்பிய பின்னரே நாம் கட்சியினூடாக உத்தியோகபூர்வ கடிதங்களை அனுப்புவோம். அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. அத்துடன் மாவட்ட கிளைகளில் இருந்து தரப்பட்ட விபரத்தின் அடிப்படையில் சிலருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். சீமெந்துக்கான செஸ் வரியை குறைப்பதற்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதியமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் சீமேந்து ₹1 குறைவதுடன் 1 மூடை சீமேந்தின் விலை ₹100 குறைவதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் குழுவில் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 4 ஒழுங்கு விதிகளில் 3 ஒழுங்கு விதிகளுக்கும் கட்டளை ஒன்றுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக சிற்றுண்டிச்சாலையில் கொள்வனவு செய்யப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி கிழக்கு கொள்கலன் முனையத்தின் ஊழியர்கள் சமையலறையிலிருந்து பெறப்பட்ட உணவு பொட்டலத்தில் கரப்பான் பூச்சி உள்ளமை கண்டுபிடித்துள்ளனர். கொழும்பு துறைமுக சமையலறையில் சமைக்கப்படும் உணவு தொடர்பிலும் அதன் நிர்வாகம் மற்றும் தரம் ஆகியவற்றில் கடுமையான விமர்சனங்கள் உள்ளாகுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கத்தியிலிருந்து உடைந்த சிறிய துண்டு ஒன்று உணவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவினால் சமையலறையில் உணவு பாதுகாப்பாக சமைக்கப்படுவதை உறுதி செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனினும் அண்மைய நாட்களால் சில தொழிற்சங்கங்களின் செல்வாக்கால் உணவு பாதுகாப்பு குறைந்துள்ளதாகவும் ஊழியர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இலங்கை துறைமுக அதிகார சபையின் செயற்பாடுகள் குறித்து துறைமுக ஊழியர்கள் கடும் கோபமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் ஒன்று மிதப்பதை கண்டு பிரதேசவாசிகள் தலவாக்கலை போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். அதன்பின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட ஆண் நீரில் அடித்து கொண்டு வந்து உயிரிழந்தாரா அல்லது நீர்த்தேக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்தாரா அல்லது எவராவது கொலை செய்து நீர்த்தேக்கத்தில் எரிந்து சென்றார்களா என்பது தொடர்பாக பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் இதுவரை யாருடையது என அடையாளம் காணப்படவில்லை என்றும் சுமார் 30க்கும் 40க்கும் இடையிலான வயது மதிக்கத்தக்க ஆணெனவும் மேலதிக விசாரணைகளை தொடர்வதாகவும் தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். மரண விசாரணைகளின் பின் சடலம் வைத்திய பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டில் மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டிய திகதிகள் குறித்து கலா திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு மதுபான சாலைகள் 18 நாட்களுக்கு மூடப்படும் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி புகையிரத்தின் முன்பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்துக்கு முன்பாக உள்ள புகையிரத பாதையில் இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் வெள்ளாம்போக்கடி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். திருமணமாக 2 மாதங்களான இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளதாக கூறப்படும் நிலையில் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகவில்லை. சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. போலி வைத்தியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுர அரசால் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், வடக்கு உட்பட நாட்டின் 9 மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் சிலர் கடமையாற்றுகின்றார்கள்.
அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவத்துறை மகத்தானது. போலி வேடம் தயாரித்து எவரும் மருத்துவத்துறைக்குள் உள்நுழைய முடியாது. மக்களின் உயிருடன் விளையாட எவருக்கும் இடமளிக்க முடியாது என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.